என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று செவிகொடுத்து கேட்பாயா? இந்த வாழ்க்கை உனக்கு இப்பொழுது இந்த கருப்பன் என் மூலமாக கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற விஷயம் என்னவென்று ஒரு முறை புரிந்து கொள்வாயா? எல்லாவற்றிற்கும் காரண காரியங்கள் உண்டு என்று கருப்பன் சொல்வது போலத்தான் உன் இரத்தத்தால் ஒரு அவமானம் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்றால் அதை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்கத்தானே வேண்டும். அதை என்னவென்று புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்யத்தானே வேண்டும். நம்மை சுற்றி இங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே நாம் சரிவர எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள முடிவு செய்ய வேண்டும். எத்தனை முறை இந்த வாழ்க்கை நமக்கு என்னதான் கொடுத்திருந்தாலும், எத்தனை முறை இந்த வாழ்க்கை நம்மிடத்திலிருந்து எதைத்தான் எடுத்திருந்தாலும் சரி, அத்தனையிலும் இருந்தும் ஒரு நாள் ஒரு தெளிவு பிறக்கும். அத்தனை விஷயங்களும் ஒரு நாள் நம்முடையதுதான் என்ற எண்ணம் பிறக்கும். அந்த நேரம் இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரியவை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரம் என் பிள்ளை, நீ எதற்குமே இந்த இடத்தில் கலங்கக்கூடாது. எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உனக்காக உன் கருப்பன் உன்னை தேடி வருகிறேன் அல்லவா? அதுவே உனக்கு கிடைத்த மிக பெரிய சந்தோஷம்தான். அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைத்த மிக பெரிய வெற்றி தான். என்னதான் நடக்கும், ஏதுதான் நடக்கும், நாமும் ஒரு கை பார்த்து விடலாமே என்று நினைத்து விட்டு நீ ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் பொழுது அங்கு ஏதாவது ஒரு தடங்கள் உனக்கு உருவாகிறது என்றால் அதற்காக அந்த இடத்திலேயே நீ மனமுடைந்து நிற்பது எந்த வகையில் நியாயமாக முடியும்? நம் இரத்தத்தால் நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது மனதை பதைபதைக்கத்தான் வைக்கும். நம்முடைய மனதை அது வேதனைப்படத்தான் வைக்கும். ஆனால் இதற்கு பிறகு இந்த வாழ்க்கையில் ஒரு உண்மை நமக்கு வெளிப்படுகிறது எனும் பொழுது அதை நாம் ஒருபொழுதும் எந்த இடத்திலும் வேண்டாம் என்று தவிர்த்து விட முடியாதல்லவா? உன்னை சுற்றி நான் உனக்காக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருந்து நடத்தக்கூடிய எல்லா மாற்றங்களையும் நீ என்னவென்று சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்களை எல்லாம் உருவாக்கி, எதிர்பாராத தருணங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி, இந்த வாழ்க்கையை உனக்கு நான் என்றவென்று தெரியப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீ எதையுமே தவிர்த்து விடக்கூடாது. எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஆச்சரியங்களையும் நீ விட்டுவிடக்கூடாது. கருப்பன் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது கிடையாது என்பதற்கான அர்த்தம் உன்னை சுற்றி வரக்கூடிய சோதனைகள், சூழ்நிலைகள் என்று இவை எல்லாவற்றிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க நான் வருவேன். எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க இந்த கருப்பன் நான் வருவேன் என்பதுதானே அர்த்தம். நான் இது நாள் வரையிலுமே உனக்கு செய்திருக்கின்ற பல விஷயங்கள் இனிமேலும் உனக்கென பல நன்மைகளை தந்து உதவும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா நாளும் எல்லா நேரங்களிலும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் ஒன்று போல இருப்பார்கள் என்று நீ நினைத்தால் அது உன்னுடைய தவறு. இவர்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நமக்கானவர்கள் என்று நினைத்தால் அது உன்னுடைய தவறு. எல்லோருக்குள்ளும் ஒரு பிறவி குணம் உண்டு. அந்த குணம் ஒரு நாள் வெளிப்படும் பொழுது நிச்சயமாக அதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படிப்பட்ட மனிதர்களோடு தான் நாம் பழகினோமா, இவர்களோடு தான் நம் பழக்க வழக்கங்கள் இருந்ததா என்று நீயே நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ
அதை எல்லாமுமே செய்து முடித்திருப்பார்கள். இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்ட இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் நம்மை சுற்றி வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் நாம் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது எல்லாம் எதிரிகளை நாம் வெளியில் தேடி அலைய வேண்டாம். நம்மோடு உடன் பிறந்தவர்களே நமக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் மாறி இருக்கக்கூடிய காலம். நம்மோடு உடன் பிறந்தவர்களே நம்மை பார்த்து பொறாமைப்படுகின்ற காலம். நம்மை சூழ்ந்து வருகின்ற தீமைகளும் துன்பங்களும் என்னவென்று நாம் யோசித்து கொண்டிருக்கும் நேரங்களில் நம்மை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களிலிருந்து இந்த வாழ்க்கையை நாம் நினைத்தது போல மீட்டெடுக்க நமக்கு யார் ஒருவர் ஆபத்து காலத்திலும் அவசர நேரத்திலும் கை கொடுத்து உதவி செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நாம் இவர்களை விட்டுவிடக்கூடாது. நமக்காக நம் முன்னால் நின்று எந்த ஓரிடத்திலும் நம்மை விட்டு கொடுக்காமல் கை கொடுத்து வருகின்ற மனிதர்களையும் நாம் இங்கு பார்க்கத்தானே செய்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய உடன் பிறந்த உறவு ஒன்று உனக்கு இப்பொழுது ஏற்படுத்த நினைக்கின்ற இந்த விஷயம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனம் வேதனை அடையத்தான் செய்வாய். நிச்சயமாக மனக்கலக்கம் அடையத்தான் செய்வாய். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் யோசித்து யோசித்து உன்னுடைய மனதை கலக்கமடைய செய்யாமல் உனக்காக உன் அப்பன் கருப்பன் இப்பொழுது உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள். என் குழந்தையே, உடன் பிறந்த உறவுகளுக்குள் போட்டிகளும் பொறாமைகளும் தேவையற்ற சிந்தனைகளும் எப்பொழுதும் எதையாவது நினைத்து கொண்டு மனக்குழப்பங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மை விட இன்னொருவர் நன்றாக இருந்து விட்டால் அது ஒருவருக்கு பொறுப்பதில்லை. எல்லோருமே நம்மை விட குறைந்த நிலையில்தான் இருக்க வேண்டும், நம்மை விட குறைந்த சூழ்நிலையில்தான் இவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எங்கே ஒருவர் நம்மை விட அதிகமான ஒரு நிலைக்கு செல்வது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது என்றால் அதற்காக பொறாமைப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், அவர்களை திட்டி தீர்க்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே என்னவென்று புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு நமக்கு ஒவ்வொரு நிலையிலும் நின்று ஒவ்வொரு விதமான இன்னல்களையும் ஒவ்வொரு விதமான சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் நமக்கு என்ன தருமோ ஏது தருமோ என்று எல்லாம் நினைத்து பதறுகின்ற காலகட்டம் அல்ல. எவ்வளவோ பெரிய தீமைகளையும் எவ்வளவோ பெரிய எதிர்மறைகளையும் கடந்து வந்த என் குழந்தைக்கு இந்த மனிதர்கள் எல்லாம் சர்வசாதாரணமானவர்கள்தான். இவர்களை நாம் எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாள வேண்டும். இவர்களை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்ள வேண்டும். சட்டென்று எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு முடிவுக்கும் நாம் வந்துவிடக்கூடாது. சட்டென்று எந்த ஒரு அவசர முடிவுகளையும் இந்த வாழ்க்கையில் நாம் எடுத்துவிடக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கான பதில் எப்பொழுதுமே நம் கைகளில் இருக்க வேண்டும். நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் எப்பொழுதுமே நாம் சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து நாம் சரியானபடி தெளிவான எண்ணம் கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை என்பதனை மறக்கக்கூடாது. உடன் பிறந்த உறவுகளுக்குள் ஏற்படுகின்ற இந்த போட்டிகளும் பொறாமைகளும் எங்கு போய் முடியும் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்குள் இல்லை. இதையெல்லாம் எங்கு கொண்டு இந்த வாழ்க்கை சேர்க்கும் என்ற புரிதல் இவர்களுக்குள் இல்லை. எல்லாமுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நம்மை கேள்விக்குறியாக நிறுத்தும். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நம்மை ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் இத்தனை தருணங்களும் நமக்கு ஏற்படுத்திய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் கவனிக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எதிர்பாராத விஷயங்களும் எதிர்பாராத நேரங்களும் நமக்கு
தரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் என்னவென்று புரிந்து கொள்ளத்தானே வேண்டும். என்னாலும் நாம் இருக்கும் இந்த காலங்கள் நமக்கு எப்பொழுதுமே எத்தனை உறவுகளை நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாலும் நம் இரத்த உறவு என்பது இந்த வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதும் கை கொடுக்கும் ஒரு உறவாக இருக்கும் என்பதனை மனதில் நிலைநிறுத்த வேண்டும். ஆனால் என்னவோ தெரியவில்லை, இன்றிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த புரிதல் இல்லாமல் போய்விட்டது. அது மட்டுமல்ல, இது போன்ற விஷயங்களினால் இவர்கள் தேவையற்ற பாதையையும் தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். இந்த வாழ்க்கை தனக்கு என்ன கொடுத்திருக்கிறது, ஏது கொடுத்திருக்கிறது என்று கூட தெரியாமல், தான் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சந்திக்கிறோம் என்பது கூட புரியாமல் தேவையற்ற பாதையில் இவர்கள் பயணித்து விடுகிறார்கள். சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையாகவே அவர்களை சுற்றி அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதனை அவர்களால் உணர முடியவில்லை. எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ காயங்கள் என்று இதை மட்டுமே சொல்லி சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் இவை எல்லாவற்றிலும் இருந்தும் தனக்கான ஒரு பதில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை இதுவரையிலும் நம்பவில்லை. தன்னோடு இருக்கின்ற உறவுகள் எப்படிப்பட்டவர்கள், தன் உடன் பிறந்தவர்களை தான் எந்த அளவில் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் மத்தியில் இவர்களை எந்த அளவில் நாம் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களும் உணர்வுகளும் இங்கு யாருக்குள்ளும் அவ்வளவு எளிதில் இருந்து விடுவதில்லை. யாரும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுப்பதில்லை. எவ்வளவோ வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் பிறகுதான் இங்கு எல்லோருமே ஒரு விஷயத்தை அடைகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் கவனிக்க வேண்டும் அல்லவா? இதனை என்னவென்று நாம் நிச்சயமாக யோசித்திருக்க வேண்டும் அல்லவா? சூழ்ந்து வருகின்ற எல்லா துன்பங்களையும் நாம் உணரக்கூடிய நேரம், நம்மை சுற்றி வரக்கூடிய எல்லா தீமைகளையும் நாம் என்னவென்று கணிக்க வேண்டிய நேரம். யாராக இருந்தாலும் சரி, நம் உடன் பிறந்தவர்களாகவே இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இடத்தில் நின்று அவர்களினுடைய மரியாதையை அவர்கள் மீட்டெடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அடுத்தவர்களிடத்தில் நின்று தனக்கான மரியாதையையோ தான் வேண்டி நிற்கின்ற விஷயங்களையோ இங்கு தேடக்கூடாது. அப்படி தேட தேட இந்த வாழ்க்கை இதைவிடவும் அதிகமான அவமானங்களைத்தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னாலுமே நான் இருக்கும் இந்த காலங்கள் எதையாவது ஒன்றை நிச்சயமாக உனக்கென தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ சிந்தித்துப்பார். உனக்கே பல காரியங்கள் புரியும். உன்னை சூழ்ந்து வந்து உன் உடன் பிறந்த உறவுகள் செய்த பல விஷயங்களை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. அதுபோலத்தான் நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக கைமேல் பலனுண்டு என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லோருமே ஏதாவது ஒன்றை சொல்லி உன்னுடைய மனதை நொறுக்குவார்கள். ஆனால் உன்னுடைய உடன் பிறந்த உறவுகள் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது அதை ஒருபொழுதுமே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? நமக்கு ஒன்று என்றால் யார் நமக்காக பேசுவார்கள் என்று நாம் நினைத்தோமோ, நமக்கு ஒரு பிரச்சனை என்று ஒன்று வரும் பொழுது யார் நமக்காக முன் வந்து நிற்பார்கள் என்று நாம் மனதார நினைத்தோமோ, அவர்களே நமக்காக முன் வந்து நிற்காத பொழுதும் அதே நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணமே அவர்கள்தான் என்று நாம் தெரிய வேண்டிய நேரம் வரும் பொழுதும் சரி, ஒருபோதும் நம்மால் இதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியாது. ஒரு பொழுதும் இந்த நிலையிலிருந்து நாம் ஒருபோதும் கடந்து வந்துவிட முடியாது. சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கின்ற வேதனைகளை எல்லாம் நினைத்து வருந்த வேண்டிய காலங்கள் மலை ஏறி போய்விட்டது. இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை
நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் நேரங்கள், உனக்கென்று நான் உன்னை சுற்றி வரும் தருணங்கள் என்று ஒவ்வொன்றையுமே என் பிள்ளை நீ கவனமாக உணர வேண்டும். நான் அடிக்கடி உன்னை நெருங்கி உன்னிடம் பேச முயற்சி செய்கிறேன் என்றால் உன்னை சுற்றிலும் ஏதோ ஓர் ஆபத்து உன்னை தொடர தொடங்குகிறது என்ற அர்த்தம். உன்னை சுற்றிலும் ஏதோ ஒரு பிரச்சனை உனக்குள் கஷ்டங்களை கொடுக்க தொடங்குகிறது என்பதனை நீ உணர வேண்டும் என்ற அர்த்தம். எல்லாவற்றையுமே நாம் தெளிவாகத்தான் கவனிக்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளையுமே நாம் கொஞ்சம் உன்னிப்பாகத்தான் என்னவென்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும். எல்லாவற்றையுமே ஏதாவது ஒரு வகையில் நாம் கணித்து விட்டோமானால், எல்லா விஷயங்களையும் ஏதாவது ஒரு வகையில் நாம் என்னவென்று உணரத் தொடங்கி விட்டோமானால், சுற்றியிருந்து நமக்கு காயங்களை கொடுக்கின்ற மனிதர்கள் நம்மை விட்டு நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விலகி ஓடுகின்ற ஒரு நிலையை இந்த தெய்வம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு நடக்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த விஷயம் ஒருபொழுதுமே இந்த வாழ்க்கையை புரட்டி போடக்கூடாது. நாம் நினைத்ததை எல்லாம் நமக்கு தருவதாக இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்த்ததை எல்லாம் நம் வசமாக்கி கொடுப்பதாக இருக்க வேண்டும். நாம் எதுவென்று நினைக்கிறோமோ அதுவாக இந்த வாழ்க்கையை நமக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். என்ன வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த இடத்தில் நின்று அது பேச வேண்டும். நாம் கேட்கின்ற பல கேள்விகளுக்கு நிச்சயமாக அதனிடம் பதில் இருக்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து நாம் கேட்கும் எல்லா கேள்விகளிலும் இருந்தும் நமக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கும் பொழுது அது உனக்கு வெற்றி. ஆனால் எப்பொழுது சுற்றி இருப்பவர்களிடத்தில் உன்னை பற்றி பேசத் தொடங்கினார்களோ, எப்பொழுது சுற்றி இருக்கின்ற மனிதர்களிடத்தில் உன்னை பற்றிய இரகசியங்களை எல்லாம் சொல்லத் தொடங்கினார்களோ, அதன் பிறகு அந்த உறவு அங்கேயே முறிந்து விட்டது என்றுதானே அர்த்தம். அதன் பிறகு அந்த உறவிற்கு அங்கே எந்த மதிப்புமே இல்லை என்பதுதானே அர்த்தம். உன்னுடைய உடன் பிறந்த உறவு செய்து கொண்டிருக்கின்ற காரியத்தை பற்றித்தானே உன் அம்மா பேசிக்கொண்டிருக்கின்றேன். இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள், இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று எதிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும், சில நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல நேரங்கள் உனக்கு எதிர்பார்த்த பல விஷயங்களை இப்பொழுது தரத் தொடங்குகிறது என்றால், உடனே அந்த இடத்தில் என் பிள்ளை அதிகமாக யோசித்து கொண்டிருப்பதை விட இப்பொழுதாவது நமக்கு இது போன்ற சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படு. சுற்றி இருக்கின்ற உறவுகளை எல்லாம் இனிமேலும் எண்ணி வேதனைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைகளும் மாறி மாறி வரலாம். அதனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலைமைதான் நிரந்தரம் என்று நினைத்து நீ பதற்றமடையாதே. உன்னுடைய உடன் பிறந்த உறவு உன்னை சுற்றி இருக்கின்ற சிலரிடத்தில் உன்னை பற்றி தவறுதலாக பேசுவதோடு மட்டுமல்லாமல், நீ உன் வாழ்க்கையில் கடந்து வந்த எல்லா பாதைகளையும் என்னவென்று ஒப்பித்து கொண்டிருக்கிறார்கள். நீ கடந்து வந்த பாதையில் சந்தித்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எப்பொழுதுமே நாம் யாரிடம் பேசினாலும் பழகினாலும் அவர்களினுடைய நடவடிக்கைகளில் ஒரு சிறு குழப்பம் உனக்கு ஏற்பட்டாலும் கூட, அவர்களின் நடவடிக்கைகளின் மீது உனக்கு சிறிதளவு சந்தேகம் ஏற்பட்டாலும் கூட, உடனே அதையெல்லாம் களைந்து எறிவதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உடன் பிறந்த உறவுகள் நம்மை அவமானப்படுத்த துடிக்கும் நேரம் எல்லா நிலைகளிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் உடன் பிறந்த உறவுகளுக்குள் ஒளிவு மறைவில்லாமல் அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அந்த அன்பு அங்கே பேசப்படும் என்பதனை நீ மறந்து விடாது. பேசப்படும் பொருளாக அது மாறி உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும்
உன்னை நான் என் பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்திருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.